ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா ரிபான் டு மான்ஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல கதை உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி தெரியும், பட் போக போக தெளிவாக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 9. சாரி இங்கிலீஷ், இதுக்கப்புறம் நீ மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு ரிபல் மயங்கி விழுறா. லியோனிவால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பாக்கெட் டிமென்ஷனை விட்டு வெளியே வராங்க. ஒரு பெரிய மேஜிக்கல் பீஸ்ட் அந்த இடத்துக்கு வருது. ராணி இது பயங்கரமா தெரியுது, பார்த்து ஜாக்கிரதைன்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். எக்ஸ்பிரஷனை பார்த்தா அப்படி தெரியலையேன்னு ராணி சொல்றா. செயலின் மாதிரியே எதுவோ ஹீட் ரைஸ் தான் வச்சு அட்டாக் பண்ண போது ஜாக்கிரதை. கீழே தான் கேஃபிட்டீரியா இருக்குன்னு தெரியும். ஸோ கண்டிப்பா நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம் சொல்லி இங்கிலீஷ் போயிட்டு அது ஒரே ஒரு கிக்கு தான். ரொம்பவே ஹைட்டா அது பறக்குது. ஏங்கப்பா இவ்வளோ ஃபோர்ஸா அப்படின்னு மற்றவங்க பாக்குறாங்க. சாரி பிரின்சிபல், உங்க சீலிங்ல தான் ஹோல் விழுந்துருச்சு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும்னு அவங்க சொல்றாங்க. அது இப்ப கீழே விழ போது என்ன பண்ண போறீங்க லியோனே கேட்கறா. அது இப்ப ஸ்ட்ரைட்டா மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா யுவா நடந்து போய்கிட்டு இருக்கா. யுவா ஜாக்கிரதா மேல பாருங்க எல்லாரும் சொல்றாங்க. அது மேல இருந்து கீழே விழுந்து பார்த்தா அசால்ட்டா ரெண்டு திண்டாத லட்டிட்டு எதுவும் நடக்காத மாதிரி அவ நடந்து போறா. என் கிக்காத எதுவும் பண்ணல. இந்த யுவா அதை அசால்ட்டா கொண்டா. அவ கூட ஒரு நாள் ஃபைட் பண்ணணும்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. இந்த சண்டையில் தான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பெஷல் கிளாஸ் ரோயின் இருக்கிற மாணவ தான் ரிப்பல் அப்சர்வ் பண்றா. அதை வச்சுதான் மேஜிக்கல் பீஸ்ட் சமன் பண்றான்னு சொல்லவும் அவன் மானா கம்மியாகுவா அதுங்க போயிருது. அவன் மானா குறிப்பிட்ட லெவலுக்கு ரீசார்ஜ் ஆகுற வரைக்கும் இது திரும்ப நடக்காது. அப்படிதானே இங்கிலீஷ் கேட்கவும் ஆமான் தியோடோர் சொல்றான். எல்லா மேஜிக்கல் பீஸ்டும் எதுக்காக டெமி ஹியூமன் ஃபார்ம்லயே இருக்குன்னு லியோனே கேட்கவும், ஏன்னா ரிப்பல் ஒரு டெமி ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட டெலிபதி மாதிரி அதை யூஸ் பண்ணி தான் இவ அதுங்களை சமன் பண்றா. இது ரிப்பலால மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்காக தான் அவள ஒரு டெமி ஹியூமன் ஹைரல் மனசா கிரியேட் பண்ணிருக்காங்க. சொல்ல கஷ்டமா இருந்தாலும் ஹைலாண்டர்ஸ் எல்லாருமே சர்ஃபேஸ் பீப்புளை ஈக்குவலா பாக்குறது இல்ல. ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி தான் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு தியோடோர் சொல்றான். அதை சமாளிச்சிட்டீங்க, தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு ரிப்பல் சொல்றா. இங்க யாருக்கும் எதுவும் ஆகல, சோ நீ கவலைப்பட தேவையில்லைன்னு ராணி சொல்றா. இப்ப எரிசோ ரஃபேலா அந்த இடத்துக்கு வராங்க. இந்த மேஜிக்கல் பீஸ்டர் தான் வந்தீங்களான்னு கேட்கவும், இல்ல இது அதை விட ஒரு பெரிய விஷயம். பெனிஃபிக்ஸ் ஆர்மி பார்டர் கிட்ட வந்துட்டாங்க சார். தியோடோர் பிரின்ஸ் வெயின் உங்களை இமீடியட்டா பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ரஃபேலா அவங்கள கூட்டிட்டு போறான். 2 வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம டியூட்டில எந்த பீஸ்ட் ரிப்பல் கிட்ட இருந்து வரலான்னு மத்தவங்க ஹாப்பியாக்குவோம். ஃபைட் பண்ண முடியலன்னு இங்கிலீஷ் மட்டும் சோகமா இருக்கா. பீஸ்ட் வராம இருக்கிறது தான் ரிப்பலுக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு வகையில உண்மைதான். சரி லிசோர்டே பார்டர்ல இருந்து பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், இப்போதைக்கு 2 சைடும் ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு லிசோர்டே சொல்றா. ஒரு பிரிஸ்மர் கூட வரல அப்படின்னு வருத்தப்படவும், பிரிஸ்மர் ஏதோ லவர் மாதிரி பார்க்காததுக்கு வருத்தப்படுறியன்னு மத்தவங்களா கலாய்க்கிறாங்க. ஆமா அப்படின்னு யுவாவும் வந்து நிக்கவும், இவ எப்படி இங்க வந்தானா, இவளை சென்ஸ் பண்ணவே முடியலையே அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. மேஜிக் பீஸ்ட் எதுவும் வரல, நீ என் கூட வந்து சண்டை போடுறியா, அந்த மேஜிக்கல் பீஸ்ட் 2 துண்டா வெட்டினியா, அது எனக்கு கத்து தெரியான்னு கேட்கவும், எனக்கு செய்யறதே சுத்தமா பிடிக்காது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்லவும், அப்படின்னா நீயும் எனக்கு ஒன்று கத்து தரணும், சைஸ் எப்படி இவ்வளவு பெருசா இருக்கு, அதை எப்படி வளர்த்த அப்படின்னு யுவா கேட்கவும், அது எனக்கு தெரியல, தானா வளர்ந்துருச்சுன்னு சொல்லவும், இதெல்லாம் ஒரு பதிலா, எனக்கும் ஒன்ன மாதிரி பேச அவனுக்கு கரெக்டான பதில் சொன்னா நான் அவனுக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு யுவா சொல்லவும், லியோனை ஹெல்ப் பண்ணுப்பான்னு இங்கிலீஷ் சொல்லவும், எனக்கும் தெரியல பட் பெருசா இருந்தா ஷோல்டர்லாம் வலிக்கும் லியோனை சொல்லவும், இல்லாதவங்களுக்கு தான் அதை பத்தின கஷ்டம் என்னங்கிறது தெரியும் அப்படின்னு ராணி சொல்றா. அதுல என்ன கஷ்டம் லிசோட்டை கேட்கவும், உனக்கும் பெரிய சைஸா இருக்கிறதுனால என்னோட கஷ்டம் உனக்கு புரியல, இங்கிலீஷ் இந்த லிசோட்டை இப்ப ஏதாச்சும் பண்ணுப்பான்னு சொல்லவும், செயலின்னு வெறியவர் சொல்லி லிசோட்டைக்குள்ள அனுப்பி விடுறாங்க. கீச்சமா இருக்கு நேற்று லிசோட்டை கத்துறா. லிசோட்டை பயங்கர டென்ஷன் ஆயிட்டாப்பா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் ராணியை பேசிட்டு போயிட்டு இருக்கோம். யூனிஃபார்ம் போட்டு ஆஃபீஸ்ல வந்து வெயிட் பண்ணுங்கன்னு பிரின்சிபால் சொல்றாங்க. ஏடோ இது உனக்காக தான் கொடுத்து விட்டாரு, இது ஒரு நியூ ஆர்டிஃபேக்ட், இது ஒரு ஷைனி ஃப்ளோ வெப்பன் மாதிரியே தான், பட் இதுல 2 கிஃப்ட்ஸ் இருக்கு சார். தியோடோருக்கு இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு டைம் இல்ல, நான் மணிக்கிட்ட அவர் உனக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. இதோட 2வது கிஃப்ட் ஹீலிங் மேஜிக், காயத்தை குணப்படுத்த முடியும், இது நிறைய எல்லாம் செய்ய முடியாது, சோ அவர் இதை ஒன்ன நம்பி கொடுத்துருக்காரு. லேடி ரிப்பலை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அவர் நம்புறாருன்னு சொல்லுவோம். நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இதை பிராக்டிஸ் பண்ணணும்னு ராணி சொல்லுவோம். ஆமா ஆமா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். தியோடோரை பத்தின டாபிக் எடுத்தாலே ஓமஞ்சி ஏப்பா இப்படி போகுதுன்னு ராணி கேட்கறா. இப்போ திடீர்னு வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குது. இவங்க எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. ரிப்பல் சமன் பண்ண மேஜிக்கல் பீஸ்ட் ஒரு வழியா தடுத்துட்டாங்க. ஆனா சில்வாக்கு தான் பயங்கரமான அடிபட்டிருக்கு. சில்வா என்னாச்சு அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. நான் ஓகே தான், ரிப்பல் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, எனக்கு இப்படி அடிபட்டிருக்கத பார்த்தா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம சொல்றான். சரின்னு அவங்களை கூட்டிட்டு போறாங்க. மேஜிக்கல் பீஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் போலியன்னு சொல்லுவோம். கேர்லெஸ்ஸா இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சில்வா சொல்லுவோம். இது ஒன்னும் அவன் தப்பு இல்ல, அந்த நிக்கிற அவனோட தப்பு தான் இன்னொருத்தர் சொல்றான். மன்னிச்சிருங்க, என்ன ப்ரொடெக்ட் பண்ண போய் தான் சில்வாக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ராட்டி சொல்லுவோம். இது ராட்டி தப்பு இல்ல, அவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணான்னு ராம் சொல்றா. மன்னிப்பு கேட்டா சரியாயிருமா அப்படின்னு அந்த தேர்ட் இயர் கேட்கவும், நிறுத்து, பாக்கெட் டிமென்ஷனுக்குள்ள நம்ம போகும்போது தெரியாதனமா இவங்களையும் கூட்டிட்டு போனது நம்ம தப்பு தான், ரோன்லெஸ் ப்ரொடெக்ட் பண்றது தான் நம்ம கடமை, உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகலன்னு செல்வா கேட்கவும், இல்ல எங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அவங்க சொல்றாங்க, செல்வாவை சீக்கிரமா இன்ஃபார்மரிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு மிலிரா சொல்லவும், வெயிட் பண்ணுங்கன்னு ராணி சொல்றா. ஓ அந்த ஹீலிங் மேஜிக் சரி யூஸ் பண்ணுன்னு அவங்க சொல்லவும், ராணி அவளோட புது மேஜிக்கல் வெப்பனான அந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி ஹீலிங் பண்ண ட்ரை பண்றா. ஃபர்ஸ்ட் இது உனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா தெரியுற மாதிரி இருக்கும், ஏன்னா இதோட வேவ்லென்த் டோட்டலி வேறையா இருக்கும், பட் அப்படியே கண்டினியூ பண்ண உன்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. இந்த ஃப்ளோ ஆஃப் மானாவை ரெப்ளிகேட் பண்றது ரொம்பவே கஷ்டம் போல அப்படின்னு இங்கிலீஷ் பாக்குறா.
கேக்குறா. லைட்டை சில்வா மேல வையின் பிரின்சிபல் சொல்றாங்க. இப்போ அவங்க காயம் ஹீலிங் ஆகுது, ராணியோட மானா கம்மியாகுது, யூஸ் பண்றவங்க உடம்புல ஸ்ட்ரெயின் ஏற்படும் போல அப்படின்னு இங்கிலீஷ் யோசிச்சுட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இங்கிலீஷ் அவளோட மேஜிக்கை ராணிக்கு கன்வெர்ட் பண்றா. ஸோ அதை யூஸ் பண்ணி ராணியுமே வந்து சில்வாவை ஃபுல்லா ஹீலிங் பண்ணியிருந்தா. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், இப்போ அவனை தூக்கிட்டு போங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. சீனியர்ஸுமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் கிறிஸ் அப்படின்னு ராணி சொல்றா. அடுத்த நாள் கேப்டேரியால இங்கிலீஷும் ராணியும் ஓ அப்படின்ட்டு கிடக்காங்க. பார்த்தா ரொம்பவே காரமான டிஷ் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. இது ரொம்ப காரமா இருக்கான்னு கேட்கவோ ஆமா அப்படின்னு ராணி சொல்றா. இதை பார்க்கும்போது எங்க சொந்த கண்ட்ரி தான் ஞாபகம் வருது. அதுக்காரில் எப்பவோ குளிரா இருக்கிறதுனால இந்த மாதிரி காரமான ஃபுட்டு தான் நாங்க அங்க சாப்பிடுவோம் அப்படின்னு ராட்டியோ ப்ராமிஸ் சொல்லவும், அப்ப நீங்க இன்னைக்கு இதையே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லவும், ஆனா இது ரொம்பவே அதிகம்னு அவங்க சொல்லவும், என்னோடதை எடுத்துக்கொண்டு ராணி சொல்றா. இங்கிலீஷ் உன்னோட எனக்கு தாரியான்னு ராட்டி கேட்கவும், வா சாப்பிட்டது நீ சாப்பிட்டு இன்டெரக்ட் கிஸ் ட்ரை பண்றியா அப்படின்னு பிராம் அவனை திட்டுறா. நேற்று எங்களால உங்களுக்கும் பிரச்சனை தான் சாரி அப்படின்னு அவங்க சொல்லவும், நீ என்ன காப்பாத்த தான் ட்ரை பண்ணான்னு பிராம் சொல்றா. செல்வா கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம சொல்லவும், அவன் கோபக்காரன் நினைச்சேன், ரோன்ல ஸ்கொயர்ஸியா அவனுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவான். ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அவன் எதுக்காக இவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டான்னு தெரியல, ஒருவேளை அவனுக்கு ராட்டியை பிரிச்சிருக்குமான்னு ராணி சொல்றா. இல்லன்னு ராட்டி சொல்றான். திரும்பவும் எனக்கு காம்படிஷன் பிராம் யோசிக்கிறா. நீ ஒரு பொண்ணு அதான் உன்ட்ட மோசமா நடந்துக்கிட்டானோ, ஏன்னா சில்வாக்கு பசங்களை தான் பிடிக்க போல அப்படின்னு ராணி பேசிட்டு இருக்கவும், உண்மை தெரியாம ஏதோ பேசாதன்னு சில்வா அங்க வந்து நிக்கிறான். இப்போ நீ ஓகேவான்னு இங்கிலீஷ் கேட்கறா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும், நேற்று நடந்ததுக்கு சாரின்னு பிராமும் ராட்டியோ கேட்கறாங்க. நேற்று நீங்க தான் காப்பாத்துனீங்கன்னு கேள்விப்பட்டேன், இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டேன் சாரி நம்ம சொல்லவும், நாங்களும் மோசமா தான் நடந்துக்கிட்டோம் சாரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமான்னு ராணி கேட்கறா. அவனும் சரின்னு சொல்றான். சரி கையை பிடிச்சிட்டு இருந்தது போதும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வந்து சொல்றா. சாப்பாடு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு ராணி சொல்லவும், நேற்று தான் சில்வா டீம் பீஸ்ட் தோக்கடிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பீஸ்ட் வராது அப்படின்னு இங்கிலீஷ் வருத்தப்படுறா. அப்போ பிரின்சிபல் இவங்களை கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்னு இவங்க போய் கேட்கவும், ஒரு முக்கியமான பிரச்சனை, ராயல் கார்டு இப்போ தான் மெசேஜ் கொடுத்துட்டு போனோம், இப்பெல்லாம் அவங்க திரும்பவும் ஹைலாண்டுக்கே திரும்ப அனுப்ப சொல்றாங்க, அதுக்கு பதில் புது ஹைரல் மனசு அனுப்பி வைப்பாங்களான்னு பிரின்சிபல் சொல்லவும், இப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் கிடையாது ஏதோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல மாத்திக்கிற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு ராணி டென்ஷன் ஆகும். அகாடமி ரிப்பலா கண்டினியூஸா ப்ரொடெக்ட் பண்ண தான் போறோம் அப்படின்னு மிலேரா சொல்றா. இப்படி பண்றதுக்கு தேங்க்ஸ், ஆனா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு ரிப்பல் சொல்லவும், என்னாலும் நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு மிலேரா சொல்லவும், ஆமா அப்படின்னு ராணியா இங்கிலீஷும் சொல்றாங்க. இந்த நேரத்துல பிரிசம் ஃப்ளோர் ரெய்னா இப்பெல்லாம் மேஜிக்கல் பீஸ்ட்ங்கிறது ரொம்பவே சகஜமா போயிடுச்சு அப்படின்னு லியோனேவோ லிசர்டேவோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. லேடி ரிப்பல் விஷயத்துல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதுவும் கரெக்டா பிரின்ஸுங்க இல்லாத நேரமா பார்த்து ரிப்பலை திரும்ப அனுப்ப சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. நமக்கு பேட் டைமிங் தான் லியோனே சொல்லவும், பேட் டைமிங்கா அப்படின்னு லிசர்டே யோசிக்கிறா. பிரின்ஸ் வெயின் இல்லாதப்போ ராயல் கார்ட்ஸ் அவளை கூட்டிட்டு போகணும்னு ட்ரை பண்றது இதுக்கு பின்னாடி பெருசா ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு லிசர்டே பேசிட்டு இருக்கவா அவங்க ஒரு பீஸ்ட் வருது. லியோனே அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணலான்னு போறா. அப்ப பார்த்தா ஒரு தங்க பீஸ்ட் வந்து அவ அட்டாக் பண்ணுது. லைட்னிங் பீஸ்ட் ஆகி என் பிரதர் யூஸ் பண்றதாச்சு அப்படின்னு சொல்லி லியோனே யோசிக்கிறா. இப்போ அந்த பீஸ்ட் எங்கேயோ போகவும் இவங்களும் அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. துரோகம் பண்ணிட்டு போன அந்த ஹோலி நைட் ஆனா லியான் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். பிக் பிரதர் நீயா அப்படின்னு சொல்லி அவ பார்க்கவும், என்ன உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வளர்ந்துட்டு போல நம்ம சொல்லுவோம், போகாத அங்க வேற யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு லிசோடே சொல்றா. நீ யாரு அப்படின்னு லியோனே கேட்டா. அந்த பிளட் செயினோட லீடர் அந்த இடத்துக்கு வரான். நீ தானே பிளட் செயினோட லீடர் அப்படின்னு சொல்லி லியோனே ஷாக் ஆகுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ரிப்பலால பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனால ரிப்பலை வந்து மாத்திட்டு வேற ஒரு ஹைரல் மனுஷங்க அனுப்பி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. பட் பிரின்சிபலும் மத்தவங்களும் சேர்ந்து ரிப்பலை அனுப்ப கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல பிளட் செயின் பிரிட்ஜ்ங்கிற குரூப் வர லியோனே அண்ட் லிசோடேவை இப்ப தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.